காவேரி நமக்கு வெறும் நதிநீர் மட்டும் கிடையாது, அது தமிழர்களுடைய எமோஷன். சோழர்கள் காலத்துல காவேரி டெல்டா பகுதி கல்லணை மாதிரி பிரம்மாண்டமான கட்டுமானங்கள் மூலியமா உலகோட தலைச்சிறந்த விவசாய பூமியா மாத்தப்பட்டுச்சு. காலங்கள் மாறும்போது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல 1892 மற்றும் 1924 மைசூர் மாகாணத்திற்கும் சென்னை மாகாணத்திற்கும் நடுவுல போடப்பட்ட ஒப்பந்தங்கள் அடிப்படையில நீர் பகிர்வு முறைப்படுத்தப்பட்டுச்சு. இந்திய சுதந்திரத்துக்கு பின்னாடி மாநிலங்கள் மொழி வாரியா பிரிக்கப்பட்ட போது காவேரியோட பிறப்பிடமான தலைக்காவேரி மற்றும் பெரும்பான்மையான நீர்பிடிப்பு பகுதி கர்நாடகா மாநிலத்திற்கு போயிடுச்சு. இதன் காரணமா அந்த பழைய பிரிட்டிஷ் ஒப்பந்தங்கள் எங்களுக்கு எதிரானது அப்படின்ட்டு கர்நாடகா வாதிட தொடங்குச்சு. பிறப்பிடம் அவங்க மாநிலத்துல இருக்கிறதுனால அங்கேயே அணைகளை கட்டி நீரை தேக்கி திறப்பதை கட்டுப்படுத்தும் அதிகாரத்தையும் அவங்க வச்சிருக்காங்க. இதனால தமிழர்களுடைய பாரம்பரிய உரிமையும் வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாயிடுச்சு. என்னதான் உச்ச நீதிமன்றமும் காவேரி நடுவர் மன்றமும் தமிழ்நாட்டுக்கு இத்தனை டிஎம்சி தண்ணீர் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு கர்நாடக அரசுக்கு தீர்ப்பு வழங்கியிருந்தாலும் என்னைக்குமே கர்நாடக அரசு அதை பின்பற்றதே கிடையாது. இந்த காவேரி பிரச்சனை இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்ச பிரச்சனை கிடையாது, காலங்காலமா போய்கிட்டு தான் இருக்கு. இந்த பிரச்சனைக்கு என்னைக்குதான் ஒரு தீர்வு வரும்ன்றதே தெரியல.